Hello everyone, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Android launchers. நீங்க பார்த்திருக்கிறது Reborn's Multi Info. இந்த லான்ச்சர் வந்து நார்மல் லான்ச்சர் மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனே வந்து ஒரு டில்டரான ஆங்கிள் இருக்குது. ரைட் சைட் ஸ்வைப் பண்ணினா உங்களோட ஆப் ட்ராயர் வரும். ஆப் ட்ராயர் வந்து உங்களோட ஆப்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த லான்ச்சர் நான் சஜஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து அந்த ஹோம் ஸ்க்ரீன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் நார்மல் எல்லா ஹோம் ஸ்க்ரீனுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இது வந்து ஒரு டில்டராக இருந்தது அண்ட் பார்க்கவும் நல்லா இருந்தது. இதோட மெயின் ஸ்க்ரீனில் இருக்க சில பல ஆப்ஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேட்டரி இருக்குது, பேட்டரி டச் பண்ணால் பேட்டரியோட செட்டிங்ஸ்குள்ளே டேரெக்டாக போயிடும். அண்ட் மெயில் இருந்தது, மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த லான்ச்சரை. ஓகே, அடுத்து என்ன லான்ச்சர்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா லான்ச்சருமே வந்து ஒரு ஐக்கானோட கொண்டு வந்திருக்கோம். பட் ஆனால் இந்த லான்ச்சரில் வந்து வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான். ஜஸ்ட் ஒரு பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருந்தது இந்த லான்ச்சரில். இதை எழுதிய லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஸ் தான். ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் டச் பண்ணால் போதும். டச் பண்ணாலே அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். அதே மாதிரி தான் இதில் வந்து எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் ஆகும், அதாவது செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த டெக்ஸ்டோட கலர் என்ன, பேக்ரவுண்டோட கலர் என்ன அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்டோட கலரை வந்து ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலரோட ஆப்ஷன் வந்து வந்துச்சு. இந்த ஸ்லைடரை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் அதாவது டச் பண்ணோம். அந்த இடத்துல டச் பண்ணிட்டீங்கன்னா எந்த கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். சேஞ்ச் ஆன பிறகு இது வந்து வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, இன்டர்னலாக இருக்க டெக்ஸ்ட்டை கூட மாற்றலாம். சேம் தான் ஆஸ் யூஷுவல். எம்டி ஸ்பேஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரிஃபரன்ஸ்குள்ளே போயிடுங்க. ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்டே கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கலரை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டெக்ஸ்டோட கலரை மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான கலரை ஜஸ்ட் எப்படி வேணுமோ, எவ்வளோ கான்ட்ராஸ்ட், எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி சிம்பிளாக வெறும் டெக்ஸ்ட் வச்சு ஒரு லான்ச்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தாராளமாக இந்த லான்ச்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லான்ச்சரும் பழைய லான்ச்சர் மாதிரி தான். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் மட்டும் ஸ்பெசிஃபிக் ஆப் மட்டும் வச்சுக்கலாம். சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணனா வந்து நம்மளுக்கு வந்து ஆப் ட்ராயர் வரும். இதில் வந்து டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி இந்த டிஃபால்ட் லான்ச்சரோட செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இதில் வந்து தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டைலை ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ வெறும் ஒரு வால்பேப்பர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இன்ஸ்டால் பண்ணுவோம் வந்து வெறும் பிளெயினாக தான் வரும். இதில் வந்து ஆப்ஸையும் ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணுறது வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வாங்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ரோ வெர்ஷன் தாராளமாக வாங்கலாம். இந்த லான்ச்சரில் நோட்டிஃபிகேஷன் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஸ்லேருந்து மட்டும் நோட்டிஃபிகேஷன் ஸ்பெசிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அது ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்ப்போம். இந்த லான்ச்சர் வந்து ஜஸ்ட் ஒரு ஹேக்கரோட ஃபீல் கொண்டு வரதுக்கான லான்ச்சர் தான். ஜஸ்ட் சென்டரில் இருக்க அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து தீம் கலர் போயிட்டு இதில் 12 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 12 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தீமை மாற்றிக்கலாம். அண்ட் பேக்ரவுண்டும் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் அதே தான் கலரை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து சில பல தீம்ஸ் மாதிரி வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வால்பேப்பர் வந்து மாடிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஒரு ஹேக்கரோட ஃபீல் கொண்டு வர மாதிரி இருக்கும். இதோட யூஏஏ வந்து அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும். அது மூலமாக நம்ம டேரெக்டாக சாங்ஸும் ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இன்பில்ட் விட்ஜெட்டோட செட்டப்போட கொண்டு வந்த லான்ச்சர் மாதிரி இது. நார்மலாக ஒருத்தர் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கும் ஒரு ஹேக்கர் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கும் அவங்களோட டிஃபரன்ஸை கொண்டு வந்து காட்டுறது இந்த லான்ச்சர்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற ஆப்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லான்ச்சர் போட்டு வச்சிருக்கும் போது அவங்களுக்கு வந்து ஓகே இவன் பெரிய ஹேக்கர் போல அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு என்னன்னு தோணும். வாங்க அடுத்த லான்ச்சர் என்னன்னு பார்ப்போம். இந்த லான்ச்சர் வந்து எப்படின்னா வெறும் டெக்ஸ்ட் கோடிங் டைப் பண்ற மாதிரி. இதுவும் வந்து ஒரு ஹேக்கரோட லான்ச்சர்னே சொல்லலாம். இப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணா என்ன பண்ணுவோம், ஆப் ட்ராயர் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணால் கீபோர்ட் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து பிளே ஸ்டோர் அப்படின்னு வந்து டைப் பண்ணால் போதும். ஜஸ்ட் பிளே ஸ்டோர்னு டைப் பண்ணிட்டா கீழே வந்து சஜஷன் காட்டும். இல்லை என்ட்ரா இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் காலும் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் யாருக்கா கால் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதில் கோடிங்கில் போயிட்டு வெறும் CAL அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நம்பர் என்னவோ
அதை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும், அந்த நம்பருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் போக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெறும் கால் போட்டால் ஆக்டிவேட் ஆகாது. அதாவது கால் போட்டுட்டு உங்களுடைய நம்பர் +91 போட தேவையில்லை. நான் நார்மலாக அப்படியே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் கால் டைப் பண்ணிட்டு நம்பர் போட்ட உடனே இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காலும் பண்ணிடுச்சு. ஓகே, என்னதான் ஆண்ட்ராய்டு வந்து நிறைய லான்ச்சஸ் இருந்தாலும் இதில் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது வந்து விண்டோஸோட 10 OS தான். விண்டோஸோட 10 OS வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அதோட யூஐ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது எல்லாருக்குமே. இந்த விண்டோஸ் 10ஓட லான்ச்சரில் வந்து நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணல, அதுக்கு பதில் வந்து குட்டி விண்டோஸ் யூஸ் பண்ணுற ஃபீலை கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி லான்ச்சர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச்சர் ஆஸ் யூஸ்வல் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளோட ஆப் ட்ராயர் ஓப்பன் ஆகும். நம்மளுக்கு தேவையான ஆப்ஸ் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார் இருக்கும். இதில் வந்து நம்மளோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதில் தான் அதே மாதிரி வைஃபை, ப்ளூடூத், ஆப்லெட் மூலம் அதோட சிம்பிள்ஸும் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கேருந்து கிளிக் பண்ணால் டேரக்டாக செட்டிங்ஸ்குள்ளே ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் அங்கே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து இதோடைய ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் தான். எக்ஸாக்டாக அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கும். நார்மலாக ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுத்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இதை யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த 6 லான்ச்சர்ல எந்த லான்ச்சர் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.